சுப்புவே பாத்தியா பேசுனியா இங்க வரேன்னு சொன்னானா? என்ன 3 பேர் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அவர்தான் இங்க வந்து மாதவன் கிட்ட நியாயம் கேக்குறேன்னு சொன்னாரே. அவர் உங்ககிட்ட நாங்க 2 பேரும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனம் நடத்துறத பத்தி சொல்லிட்டாருல. அதுக்காக தானே என்ன வந்த உடனே நீங்க எல்லாரும் திட்டினீங்க, என்ன மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அதனால தானே நான் வந்த உடனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அக்கா, நீங்களும் சுப்பு மாமாவும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனம் நடத்துறீங்களா? ஆமா. அப்போ உங்களுக்கு அவரு எதுவுமே சொல்லலையா? சுப்பு இங்க வரவே இல்ல. அவன் எங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. நீதான் இப்ப இங்க வந்து எங்க தலையில கல்ல தூக்கி போடுற. நீயும் சுப்புவும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தன இருக்கீங்களா? சொல்லு. ஆமா அத்தை. அடி பாவி, உங்க 2 பேர் மேலயும் நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? ஏன் இப்படி? அவரு காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததுல இருந்தே அப்போ இது நாள் கணக்கா இல்லையா, மாச கணக்கா நடக்குதா? நான் இப்ப வாயை திறக்கலாமா? நான் இப்ப பேசலாமா? பாத்தியாமா இந்த அசிங்கத்தை? கேட்டியாமா இந்த கேவலத்தை? உன் பெரிய புள்ள காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனம் நடத்தி இருக்காராம். இதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சு அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம அண்ணனை எவ்வளவு நம்பணும், கடைசியில அதை இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு. ஏண்டி உனக்கு அப்போ 2 புருஷன்ற? அப்படிதானே மாதவா? காஞ்சிபுரத்துல எங்க அண்ணன், சென்னையில இன்னொருத்த, 2 பேரு கூட மாறி மாறி குடும்பம் நடத்துற. அப்படிதானே? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? என்ன உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொம்மன் மேல கை வைக்காதன்னு? அவ சொன்னதை கேட்டல? நம்ம போட்டோல பார்த்தது பத்தாம காஞ்சிபுரத்துல எங்க அண்ணனை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கா. இந்த மாதிரி நடத்த கேட்டவளை எரிச்சு கொள்ளலாம். என்ன இவனை பேசாம இருக்க சொல்லு, இல்ல நான் இவனை கொலை பண்ணிடுவேன். ஓ, கொலை பண்ணிடுவியா? கொலை பண்றி பாப்போம். நீ என்ன கொலை பண்றியா இல்ல நான் உன்னை கொலை பண்றேன்னு பாப்போம். பண்றி, கொலை பண்றி பாக்கலாம். ஐயோ போதும் மாதவா, நிறுத்து. திரும்ப திரும்ப ஏன் அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? கேட்க கேட்க என் நெஞ்சு நடுங்குது. நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்திருக்கு. இங்க பாருங்க, நான் எனக்கு தாலி கட்டின புருஷன் கூட தானே காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனும் நடத்தினேன். உங்க கூட சொல்லாம மறைச்சா கூட நான் அவர் கூட மட்டும் தானே வாழ்றேன். அது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா இது நடத்த கேட்டவன் ஒழுக்கம் கேட்டவன்னு நீங்க சொல்லலாமா? வெறும் எங்க அண்ணனோட மட்டும் தான் குடும்பம் நடத்துறியா? இவன் யாரு? இவன் யாரு?
என்னடி முழிக்கிற? ஊருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த விஷயம் இப்ப எப்படி வெளியே வந்துச்சுன்னா? ஏய், யாரு இவன்? இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எத்தனை நாளா இந்த கள்ள தொடர்பு? ஐயோ, யார் இப்படிலாம் எடுத்தது? சத்தியமா எனக்கு தெரியாது. இது யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனதே கிடையாது. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நடிக்காதடி. கையும் களவுமா மாட்டிருக்க. மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. இல்ல முரடு பண்ணுவன் வையே. இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்பேன். அப்புறம் நடு ரோட்ல நீ நாண்டுகிட்டு சாக வேண்டியது இருக்கும். இது அபாண்டமான பொய். நீங்களும் இதை நம்புறீங்களா? ரேகா, இதெல்லாம் பொய் தான். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சத்தியமா நான் என் புருஷன் கூட மட்டும்தான் குடும்பம் நடத்துறேன். அதை நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். இதெல்லாம் பொய். இதெல்லாம் பித்தலாட்டம். இதெல்லாம் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த போட்டோ யார் எடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அத்தை, இந்த போட்டோவை நீங்க அவர்கிட்ட காட்டினீங்கன்னா சத்தியமா அவர் கூட இதை நம்ப மாட்டாரு. என் புருஷன் எங்க, அவரை கூப்பிடுங்க. நான் இப்பவே அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும். அவர் இங்க தானே இருக்காரு, அவர் கூப்பிடுங்க. என்ன மாதிரி ஒரு உத்தமிய பத்தினிய, ஒழுக்கம் கெட்டவன், நடத்த கெட்டவன், அனாவசியமா இப்படி என் மேல பழிய போடுறீங்களே. நீங்க எல்லாம் சத்தியமா குடும்பத்தோட நாசமா போயிடுவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. அவன் நடிக்கிறாமா? நாம கேட்ட கேள்வி ஒண்ணுக்கு கூட அவகிட்ட பதில் கிடையாது. அதான் மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறா. அவளை தூக்கி ரோட்ல வீசுங்கம்மா. ஏய் மாதவா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? அவங்க தான் சொல்றாங்கல சுப்பு மாமாவோட தான் தடி கொடுத்தன இருக்கேன்னு. அத வந்தவனே ஒத்துக்கிட்டாளே. தப்பு பண்ணிட்டா ஆமா மன்னிச்சிடுங்கன்னு. அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லிருப்பாங்கடா. அவங்க தனி கொடுத்தன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வந்திருப்பாங்க. ஏய், அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்கு. நாளைக்கு அவ எவன் கண்டுபிடிச்சு நான் ப்ரூவ் பண்றேன். ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருந்தா அப்புறம் என்னடா பண்ணுவ? முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? ஏமா இங்க ஒரு மயங்க போட்டுருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சண்டை போடாம சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரசு, சரசு, அம்மாடி, சரசு, சரசு, ரேகா சீக்கிரமா வாமா. சரசு, சரசு, ஐயோ சீக்கிரமா தண்ணி குடி, குடி தண்ணி. சரசு, அக்கா, ஐயோ அக்கா, சரசு, என்னமா ஆயிருக்கும்? ஏதாவது விபரீதமா ஆயிருக்குமா என்னமோ தெரியலையே. சரசக்கா, இவ தப்பான சொல்ல தாங்க மாட்டா. நமக்கு வேற சாவு கொடுத்திருக்காளே. அக்கா, அக்கா என்னாச்சு? அக்கா, சரசு, சரசு, அப்படியே பாத்துட்டு நிக்கிறேன். ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுடா. சீக்கிரம் போடா. ஆம்புலன்ஸ்க்குலாம் போன் பண்ண மாட்டேன். வேணும்னா ஐஸ் பாக்ஸ் வண்டிக்கோ அமரர் ஊர்திக்கோ போன் பண்றேன். சீ, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனித பண்பே கிடையாதடா. தலை, நானே போன் பண்ணிக்கிறேன். சரசு, சரசு, அம்மாடி.
பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டேன். ஏண்டே எதுக்கு இந்த தண்ட செலவு? இல்ல உங்க ரெண்டு பேரும் தெரியாம தான் நான் கேக்குறேன். எதுக்கு அந்த நடத்த கேட்டவங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி மெனக்கறீங்க? செத்தா சாவுட்டன் விட வேண்டியது தானே? டேய் சரசு அந்த மாதிரி பேசாதடா. நீ சொல்ற மாதிரி அவ தப்பு செஞ்சவளா தெரியல. உன் எதற்கு தானே அவ பேசினா? நீ என்ன அதை கேட்ட? அவளுக்கு என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா நம்ம குடும்பத்தை ஏமாத்தி காஞ்சிபுரத்துல தனி கொடுத்துட நடத்திருப்பா. தனி கொடுத்துறேன் தாண்டா. அங்க கட்டின புருஷனோட தானே இருந்தா, இருந்துட்டு போட்டுமே. இதுல தப்பு இருக்கிறதா தெரியல. அவங்கள தப்பு பண்ணதா சொன்னா நம்மளதான் கேவலமா பேசுவாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்மள கேவலமா பேசுறதுக்கு? தப்பு பண்ணது அவங்க ரெண்டு பேரு. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி காஞ்சிபுரத்துல தனி கொடுத்துடம் பண்ணிருக்காங்க. அவளுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு வேணாம், இல்ல உண்மை நியாயம் தர்மம் ஒண்ணு வேணாம். அதானே இவளுக்குலாம் எங்க அது இருக்க போகுது? டேய் அப்படி பார்த்தா பாதி தப்பு என் பிள்ளை சுபாவோட தான். இவனை மட்டும் குத்த சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவன் தான் திருட்டு பையன். நம்ம கிட்ட நல்லா நடிச்சிருக்கான். இவன் ஒன்னும் நடிக்கலையே. நீ எப்படி திடீர் திடீர்னு அப்படியே ஞானி மாதிரி உபதேசம் பண்ற? அவளை என்னமோ தியாகி மாதிரியோ என்ன என்னமோ அயோக்கிய மாதிரியோ பேசுற. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கொஞ்சம் பேசாம. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? என் மருமக தான் டாக்டர். அவ புருஷன் காஞ்சிபுரத்துல EB ஆபீஸ்ல வேலை செய்யறான். இவன் அவ மச்சின. என்னாச்சு உங்களுக்கு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க? வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா. என்ன சொன்னீங்க? மோதவா சும்மாரு. டாக்டர் எங்க அக்கா பாத்ரூம்ல கால் வழுக்கி விழுந்துட்டாங்க. என்னம்மா இது? இந்த மாதிரி நேரத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். வழுக்கி விழுந்து அடிபட்டதுல வயித்துல இருக்கிற குழந்தை கலைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மூணு பேரும் ஒருத்தர் இப்படி பாத்துக்கிறீங்க? டாக்டர் அப்பாவ இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நல்ல வேளை வயித்துல அடிபடல. மயக்கமா இருக்காங்க. மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே டாக்டர். மா என்ன கொடுமைமா இது? இவன் மாசமா வேற இருக்காளா? ஐயோ எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுக்கறாளே. சரசு கர்ப்பமா வேற இருக்காளா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேப்பா. என்ன குழப்பமா இருக்கு? இது யாரோட குழந்தை குழப்பமா இருக்கா? வேற சீட்டு குளிக்க போட்டு பத்தலாமா? மாதவா அசிங்கமா பேசாம இருக்கியா? ஏய் வேற எப்படி பேசுறது? எங்க அண்ணனோட குடும்பம் நடத்திட்டு வேற ஒரு தப்பான வழியில கர்ப்பமா இருக்கா? ஐயோ எனக்கு தலையே சுத்துதுப்பா. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்பு தான். அவன் தான் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கணும். சத்தியமா இது அண்ணனோட குழந்தை இல்ல, அடுத்தவனோட குழந்தையா தான் இருக்கும். மாதவா இவ்வளவு நேரம் நீ சொல்லலன்னு நினைச்சிட்டு இருந்த, சொல்லிட்டியா? இது உன் அண்ணன் குழந்தை தான்டா. உனக்கு அவ்வளவு டவுட்டா இருந்தா DNA டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அது வரைக்கும் வாய் மூடிட்டு கொஞ்சம் பேசாம இரு. மாதவா அடுத்து அதிர்ச்சி ஏற்படுறதுக்குள்ள உன் அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லுப்பா. போனை தான் எடுக்க மாட்டேங்குது. போனை பண்ணாதான் கட் பண்ணுது. இத பாருமா, நான் நேரா காஞ்சிபுரம் போய் அண்ணனை பார்க்க போறேன். நீ இந்த கர்மம் முடிச்சவளுக்கு காவல் காக்காம வீட்டு கிளம்புற வழிய பாரு. ஏய் நீ அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. சரசக்காவை எப்படிடா தனியா விட்டுட்டு வர முடியும்? அக்கா நான் அப்படியே ஒரே அடி அடிச்சிருவேன். ராஸ்கல். தனியா குடும்பம் நடத்தினவளுக்கு தனியா வார்டுல இருக்க தெரியாதா? ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சுல, பில் எல்லாம் கட்டியாச்சுல. இனிமேல் ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க பாத்துப்பாங்க. தகவல் சொல்ல வேண்டியவங்களுக்கு அவங்க தகவல் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் மரியாதையா கிளம்புங்க. மாதவா என்ன பேசிட்டு இருக்கப்பா? என்னடா நீ பேசுற? மா கடைசியா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் இப்ப என் பின்னாடி வரல, எங்கேயே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அசிங்கப்படுத்திடுவேன். மரியாதையா கிளம்புங்க. அப்பா சாமி நீ கிளம்பு, நாங்க வரோம். நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. பாத்துக்கங்க. என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவ வேற மயக்கத்துல இருக்கா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கிளம்பலாம். போறப்ப நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம போன் நம்பரை கொடுத்துட்டு போலாம். அத்தை வாங்க. ஐயோ வாங்க. செம சாங்கடா. டேய் இவன் தம்பிக்கு வேற வேலையே இல்லையாடா? டிவி ஆஃப் பண்றா. என்னடா அண்ணா எங்க இருக்க? எங்க இருக்கணும்? என்னண்ணா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே இடக்க முடக்கா பேசிட்டு இருக்கேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல தான்டா. சரி நான் ஆபீஸ் வெளியே தான் நிக்கிறேன்.
என்னடா சொல்ற? ஆபீஸ் வெளியே தான் நிக்கிறேன், நீ கிளம்பி வா, உடனே வா. என்னடா? இவன் தம்பி இவனை தேடி ஆபீஸ்க்கே போயிட்டானாடா. அச்சோ, இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்றது? சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணுது. என்னாச்சு? நேரங்காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. ஆபீஸ்க்குள்ள புகுந்து கேட்ட வேண்டியதுதான். சார், இங்க ஏஇ சுப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. எந்த ரூமும் தெரியுமா? நீங்க யார் சார்? என்ன விஷயம்? நான் அவரோட தம்பி. என் பேர் மாதவன். ஓ, சுப்பு சாருங்களா? அவர் 2 நாளா லீவ் சார், ஆபீஸுக்கே வரல. என்ன சார் உளறீங்க? இப்பதான் உள்ள இருந்து பேசுறேன். உள்ள இருக்குன்னு சொன்னாரு. ஆபீஸ்ல இருக்குன்னு சொன்னாரா? சார், சுப்புன்னு இங்க ஒருத்தர் தான், அவர் தான் ஏஇ. அவர் 2 நாள் ஆபீஸ் பக்கமே வரல. நான் இந்த ஆபீஸோட பியூன் சார். அதுவும் இல்ல, சுப்பு சாருக்கு நான் தான் அசிஸ்டன்ட். நானே போய் சொல்லுவேனா? இப்போ உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். பாருங்க, ஆபீஸ்ல இருந்து தான் போன் பண்றாரு. ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாரா? ஓ, பார்ட்டி எஸ்ஐ மேடம் கூட போய் குஜால செட்டில் ஆயிடுச்சு போல இருக்கு. தம்பி இங்க வந்ததே தெரியாம ஆபீஸ்ல இருக்குன்னு கலாய்க்குது. இப்ப நான் போட்டு கொடுக்கறதா இல்ல கண்டுக்காம போறதா? ஹலோ மாதவா, நீ ஏன்டா ஆபீஸ்க்கு வந்த? முதல்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பு. அண்ணா, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, நீ எங்க இருக்கன்னு. அந்த சரசை பத்தி முக்கியமான மேட்டர் உங்ககிட்ட நான் பேசணும். என்ன, உனக்கும் சரசுவோட போட்டோ கொரியர்ல வந்துச்சா? அண்ணா, ஆமாண்ணா. அப்படின்னா உனக்கும் அது? ஆமாண்டா, உனக்கும் அந்த அசிங்கம் முடிச்ச சரசுவோட கள்ளத்தோட விஷயம் தெரிஞ்சு போச்சா? அண்ணா, டேய், சத்தமா பேசாதடா. சரசு பத்தி எல்லா விஷயமும் எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சது. பாவி சண்டாளி இப்படி பண்ணிட்டாளேடா. உங்க யாருக்கும் தெரியாம அவளை நான் தனி கொடுத்துன வச்சேன். ஆனா அவளுக்கு நான் பத்தல போல இருக்கடா. அவன் கூடயே போய் தொடர்பு வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா அந்த போட்டோவெல்லாம் நினைச்சா எல்லாமே எனக்கும் வந்தது. அப்படி செத்துடலாம் போல இருந்ததுடா. அந்த கேடு கேட்டவளோட கேவலமான போட்டோ எனக்கு வந்தது. ஆனா வீட்டுல அம்மா ஒரு ஏக்கமா இந்த நம்பவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கிராபிக்ஸ் வாதாடுறாங்க. எல்லாம் உண்மைடா. சரசு நான் கேட்டேன். ஆமா, நான் கள்ளத்தொடர்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாடா. பாத்தியா அந்த சிரிக்க? உங்ககிட்ட எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து உத்தமி மாதிரியும் பத்தினி மாதிரியும் நாடகம் மாறுறா. பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னு. அவளை நம்பாதடா. அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. அவமானத்தால என்னால வெளியே தலை காட்டவே முடியலடா. அதான் நான் எல்லார்கிட்டயும் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தலைமறைவான இடத்துல இருக்கேன்டா. அண்ணா, நான் எது சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ உடனே வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்லுன. அம்மா கிட்ட மட்டும் இல்ல, ரேகா, திவ்யா, ரகு எல்லார்கிட்டயும் சொல்லுன. ஆமாடா, அப்படி ஒரு மைக் செட் வாங்கிட்டு வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லிடுறா. அறிவு கிட்டவன நானே அவமானம் தாங்க முடியாம தலைமறைவா இருக்கேன். இல்ல நீ அம்மாவுக்கு போன் பண்ணு, ஆட்டுக்குட்டிக்கு போன் பண்ணுன்னு தொலை பண்றியடா. பாரு, 10 நாளைக்கு நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. நிஜமா தானே மாதவா? பாரு, நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னை யாருமே தேட வேணாம். என் நம்பருக்கு யாருமே போன் பண்ண வேணாம். அவ என்ன அசிங்கப்படுத்துறது போதும்டா. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்கடா. முடிஞ்சா அந்த சரசுவ நிம்மதியா இருக்க விடாம பண்ணுங்கடா. அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தூக்குல தொங்கினாலும் பரவாயில்ல. இதை எப்படியாவது அவளுக்கு பண்ணிடுறா. நீ சொல்லிட்டல பாரு, அந்த கேடு கெட்டவளை வெட்டி புதைக்காம நான் விட மாட்டேன். அதெல்லாம் விடுன. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன். நீ வீட்டுக்கு வான. ஏய், நான் சொல்றது மரமண்டைக்கு புரியலையாடா? நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. நீ ரொம்ப படுத்துன, அப்புறம் நானே தற்கொலை பண்ணிக்குவேன். அண்ணா, 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 அண்ணா.
என்ன நடக்குதுன்னே புரியலையே. விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு. அண்ணிங்கிறாங்க, வெட்டி புதைப்பேங்கிறாங்க, மேட்ரு தீப்பிடிச்சு எரியுது. சுப்பு சாருக்கு ஏதாவது பிரச்சனையோ? அவரை வேற ஆளையே காணோம். நாம போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. தம்பி போட்டா போன் எடுத்து பேசுறாரு. சுப்பு சார் ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கிறான்னு தெரியுது. இந்த விஷயத்தை எஸ்ஐ மேடத்துக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா?